கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்கள் மத்தியில் காலையில் ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, கண்ணீரோட அவமானத்தோடு நிற்கிற பசங்களுக்கு இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஒரு வசனத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் அற்பமாக எண்ணப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்தாருன்ட்டு. ஒரு சவுல்ன்ற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் தன் அப்பா வீட்டில் கழுதை மேய்ச்சிக்கின்னு அப்பா சொல்கிற வேலை செஞ்சுன்னு இருந்தவர். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கழுதை காணாமல் போயிடுது. காணாமல் போயிட்டு இருந்தேன்னா அந்த கழுதையை தேடி கண்டுபிடிச்சி கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, சவுலை அனுப்பி விடுறாரு. சவுலோட தன் வேலைக்காரனையும் அனுப்பி விடுறாரு. நிற்கிற வெளியில் சவுல் தேடி தேடி ரொம்ப களைப்பாயிட்டு அவங்கக்கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டு குடித்து காலி பண்ணிடுறாங்க. லாஸ்ட்டில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற டைமில் சவுலனுடைய கூட இருந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான், சரி ஆனால் சோர்ந்து போகாதுங்க, நம்ம இங்கே ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாரு, நம்ம அவரை போய் மீட் பண்ணலாம், அவரு நம்ம கழுதை எங்கே இருக்குதுன்ட்டு அவங்க நம்மளுக்கு காட்டுவாங்கன்னு. அப்போ சவுல் சொல்கிறாரு, நம்மளுக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நம்ம எப்படி அவரை போய் நம்ம சந்திக்க முடியும், நம்மளுக்கிட்ட தான் எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அப்போது சொல்கிறாரு, என்கிட்ட இருக்குது. அப்போது வேலைக்காரர் சொல்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, நம்ம அதை கொடுத்துட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு சவுல் தன் வேலைக்காரர் சொன்ன வார்த்தை கேட்டு அவர் சாமுவேலை மீட் பண்ண போகிறாரு. சாமுவேல்ன்றவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரர். அவர் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அவங்கள தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய வார்த்தையே அவங்க அப்படியே அவங்கக்கிட்ட கடவுள் அவங்களுக்கு அப்போல்லாம் கடவுள் அவங்கக்கிட்ட பேசுவாங்களா. அப்போ அவங்க அது ஜனங்களுக்கு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி ஒரு இடத்துல சாமுவேல் இருந்தவர். ஆண்டவர் அப்படியே எடுத்து அவரை பயன்படுத்தி கொண்டு இருந்தார். அப்போது சவுல் என்ன பண்ணுறாரு, போயிட்டு சாமுவேலை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ண சாமுவேலை மீட் பண்ண முன்னமே ஆண்டவர் சவுலுக்கு சாமுவேலுக்கு சொல்லிடுறாரு, இந்த நேரத்துக்கு ஒருத்தர் உன்னை தேடின்னு வருவாங்க, அவங்கள தான் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நியமிச்சிருக்கிறேன்ட்டு. அப்போ சரின்ட்டு சாமுவேல் இந்த சவுலுக்காகத்தான் காத்திருப்பார். அவங்க ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு. அப்படின்னா ராஜாக்களுக்கும் பெரிய பெரிய வியப்புங்களுக்கு மட்டும்தான் அந்த விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கும். அந்த விருந்துக்கு ஆனால் சவுல் அந்த விருந்துக்கு போவார்ன்றது அவருக்கே தெரியாது. அவர் போயிட்டு சாமுவேலை போய் மீட் பண்ணும்போது சாமுவேல் சொல்கிறார், ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கன்ட்டு கூட்டின்னு போயிட்டு ஒரு ராஜாவுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு நல்லா டேஸ்டியாக அது ஒரு பக்குவமாக அந்த உணவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ராஜாவுக்கு தான் எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி தான் சாமுவேல் என்ன பண்ணியிருந்தார், நல்ல ஒரு இன்பமாக அந்த சாப்பாடை அந்த சவுலுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் சாப்பிட்டு நேர்த்தியாக இருக்கணும்ன்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சு அவருக்காக எடுத்து வச்சுருந்து அவர் அதை எடுத்துனுவான்னு சொல்லி தன் வேலைக்காரனுக்கு சொல்லி அந்த சாப்பாடு எடுத்துன்னு அந்த விருந்தில் முதல் சவுலுக்கு வைக்கிறாரு. அவருக்கு புரியவே மாட்டேங்குது, என்ன தான் நடக்குது, நம்ம தான் கழுதை இல்லை, நம்ம வந்திருக்கிறோம், இங்கே பார்த்தா இவ்வளோ விருந்து நடந்துன்னுக்குது, இந்த விருந்தில் நம்மளுக்கு இவ்வளோ நம்மளை இது பண்ணுறாங்களே, கேர் எடுத்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல என்னத்தான் நடக்குதுன்ற ஒரு குழப்பத்தோடவே அவர் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாரு. நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு சாமுவேல். அப்போ சாமுவேல் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட பேசணும், கடவுள் தான் உங்களை என் இடத்துல அனுப்பிச்சார், உங்கள் கழுதை இந்த மாதிரி இடத்துல இருக்குது, நீங்கள் போகும்போது நீங்கள் உங்கள் கழுதை கூட்டின்னு போகலாம், இப்போ கடவுள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சாமுவேல் என்ன பண்ணுறாரு, சவுலுக்கு சொல்கிறாரு, நீங்கள் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உங்களை ஆண்டவர் அபிஷேகிச்சு உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, இன்றைக்கி நான் உங்களை என்ன பண்ணுறேன், எண்ணெய் ஊற்றி உங்களை அபிஷேகம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா, வருங்கால போகிற ராஜா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சவுலுக்கு புரியவே இல்லை, ஏன்னாப்பா நம்ம கழுது தேடின்னு வந்தோம், இங்கே பார்த்தா ராஜ விருந்து எனக்கு வச்சாங்க, இப்போ பார்த்தா இவர் இப்படி சொல்கிறாரு, நான்லாம் என்ன இருக்கிறேன், நல்லா ஒன்றுமே இல்லையே, நான் போயிட்டு எப்படி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முடியும்ன்ட்டு அவருக்குள்ளே ஒரு பயமும் வந்துடுது. அப்புறமா அவருக்கு ஆண்டவர் சாமுவேல் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாமே சவுலுக்கு அவர் செஞ்சுட்டு அவர் போயிட்டு சவுலுடைய அப்பாவை மீட் பண்ணுறாரு. சவுல் போயிட்டு சவுலுடைய அப்பாவை மீட் பண்ணி கழுதையெல்லாம் இது பண்ணிட்டு அவங்க சொல்கிறாரு, அப்பா இந்த மாதிரி ஆச்சுப்பான்ட்டு எல்லாமே விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவர் அது சீரியஸாக எடுத்துக்கல, விட்டுட்டார்.
நம்ம பையன் ராஜாவா ஒருவேளை அப்படி நினச்சிருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். இவன்லாம் ஒரு ராஜாவா அப்படின்ட்டு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவனை போயிட்டு இஸ்ரவேலுக்கு ராஜா பண்ணிடுவாங்களா ஏன் அப்படின்ட்டு நினச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு அப்படியே நம்ம படிச்சுனே வந்தோம்னா அவருடைய பயத்தின் சுபாவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. அங்கே இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, சாமுவேலை கேட்குறாங்க, நாங்கள் வந்துட்டு ராஜாவை பார்க்கணும், எங்களுடைய இஸ்ரவேலுக்கு ராஜாவை நியமித்தவரை நாங்கள் பார்க்கணும் என்பது அவங்க இஸ்ரவேல் வந்து அந்த ஜனத்தை அவரை பார்க்க வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓடி போயிட்டு ஒரு மலை பின்னால் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நான் எல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு நான்லாம் ராஜாவான்ட்டு அவர் எவ்வளோ அவர் அற்பமாக நினச்சிருப்பார் பாருங்க. அப்போது இஸ்ரவேல் அந்த ஜனவை பார்க்கும்போது இவர் போய் ஒளிஞ்சிருப்போது அவர் ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல ஒளிஞ்சுன்னுக்கிறான்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, போய் அவரை கூட்டின்னு வந்து இஸ்ரவேல் ஜனங்க பார்த்த உடனே அப்பா என்ன அழகாக இருக்கிற ஹைட்டு எல்லாமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை வந்து ஆராதிக்கிறாங்க, புகழ்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ராஜாவை ஆயத்தை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாருன்ட்டு. ஆனால் அதிலே ஒரு கூட்டம் வந்து ராஜாவை வந்து மீட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அசிங்கப்படுத்துகிறாங்க, அவரை வந்து அற்பமாக பேசுகிறாங்க. ஆனால் ராஜா என்ன சாமுவேல் சவுல் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு வார்த்தையும் அவர் என்ன பண்ணல, காதில் கேட்கவே இல்லையா. கேட்காம சாமுவேல் என்ன சொல்கிறாரோ, கடவுள் என்ன சொல்கிறாரோ அது மேலே தான் அவருடைய கவனத்தை செலுத்தும் போது ஆண்டவர் வந்து மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, நான் அதை அவர் யோசிக்காமல் அந்த பயத்தில் ஓர கட்டிட்டு இப்போ நம்ம சாமுவேல் ஐயா நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறாரு, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு நம்மளை ஆண்டவர் எப்படி எடுத்து பயன்படுத்த போகிறாரு, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சவுல் என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. யுத்தத்தில் சவுல் வந்து ஜெயமாய் அவர் இதான ஜெயசிருந்து இஸ்ரவேலுக்கு ஜெயம் கிடச்சிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்களும் அப்படி உங்களை வந்து அற்பமாக என்ன போவாதுங்க. சவுலின் வாழ்க்கையில் செஞ்ச தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் கணவர் உங்களை அற்பமாக பார்க்கலாம், இல்லை உங்கள் மனைவி உங்களை அற்பமாக பார்க்கலாம், இல்லை உங்கள் பசங்க உங்களை அற்பமாக பார்க்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தார் உங்களை அற்பமாக பார்க்கல, சொந்த பந்தங்க உங்களை அற்பமாக பார்க்கலாம். யார் எப்படி பார்த்தாலோ கடவுள் உங்களை எப்படி பார்க்குறாரோ அது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களை அப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, கேவலப்படுத்துகிறாங்களா, நீ ஒன்றும் பண்ணாதுங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதெல்லாம் ஆண்டவர் கண்டிப்பாக பார்க்கவே மாட்டார். அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஏன்னா அவர் கையின் சிருஷ்டிப்புங்க, நம்மளாம் வந்து அவருடைய பிள்ளைங்க, அவரால் உருவாக்கப்பட்ட பிள்ளைங்க, அவர் யாரையும் தள்ள மாட்டார். அதனால நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், வீட்டுள்ளே போயிட்டு கது சாத்திங்கன்னு உங்கள் அவமானத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்யாதுங்க. இது ஒன்று சொல்லி நீங்கள் அழுங்க. நான் உண்மையாக சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது பெரிய வேலை. நான் வந்து என்ன சொல்கிறது, இது பண்ணுங்க அது பண்ணுங்க அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன சொல்கிறது, செலவு பண்ணி இந்த இதெல்லாம் நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா இது நடக்கும், நாங்கள் அது பண்ணுங்க இது பண்ணுங்க அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் செஞ்சுருந்து நான் அவமானத்தில் நிற்கும்போது, நான் கண்ணீரோடு நிற்கும்போது, என்னுடைய பெத்தங்களை எழுந்த வேளையில் நான் பட்ட அவமானத்தை எல்லாமே நான் யோசிக்கும்போது எனக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது அவங்கள நான் அசட்டை பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது, ஏன்னா நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியில் இருந்ததுனால நான் வந்து இந்த வார்த்தைங்களெல்லாம் அசட்டை பண்ண நாட்கள் இருக்குது. நானும் சவுல் மாதிரி ஓடி போய் ஒளிஞ்ச நாளும் இருக்குது. ஐயா இதெல்லாம் இதாக ஆகாது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். நான் ஒரு நாள் எல்லாருனால கைவிடப்பட்டு நான் தள்ளப்படுகிற வேளையில் ஆண்டவர் என்ன பண்ணார், என்னை தேடி வந்தார். இந்த வார்த்தை மூலிமா என்னை பலப்படுத்தினார். அவர் சொன்ன மாதிரியே நான் அவரை ஏற்றுக்குன்னு நான் அவர் ஒன்றும் இல்லைங்க, நான் எங்கள் குடும்பத்தில் தான் இருக்கிறேன், என் ஃபேமிலியில் தான் இருக்கிறேன். நான் ஒன்றே வந்து தான் பண்ணேன், ஆண்டவரே என் கூட இருங்க அப்பா, எனக்கு வேதனையாக இருக்குது, எனக்கு வலிக்குது மனசு, ஆண்டவரே என்னை நீங்கள் தான் ஜெயமாக நடத்தணும், சவுலை நடத்தின ஆண்டவர் என்னையும் நீங்கள் நடத்துவீங்க, நான் நம்புகிற ஆண்டவரை உங்களை என்னை நடத்துங்கன்ட்டு நான் இவ்வளோ தாங்க சொன்னேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துன்னு நான் போனேன். ஆண்டவர் தொடர்ந்து என் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாய் நடத்தின்னு வந்தார். என்னை பரியாச பார்த்த குடும்பங்கள் மத்தியில் என்னை ஜெயமாக நிறுத்தினார். என்னை இந்த உலகத்தில் என்னை ஜெயமாக நிறுத்தினார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வேலை ஸ்தலத்துலையோ குடும்பத்துலேயோ எங்கெல்லாம் நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கிறீங்களோ ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கது சாத்தின ஆண்டவர்கிட்ட அழுங்க, ஆண்டவரே நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும், இது ஒன்று போதுங்க. ஏன்னா
ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்குற தேவன், கண்ணீரை துடைக்கிற தகப்பனமாக இருக்கிறாரு. நம்மளை மடியில் போட்டு நம்மளை தாய் போல தேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தாங்கன்னா இத்தினா இது இவ்வளோ நாள் நான் பைபிள் படிக்கலேன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா சவுலை கொண்டு ஆண்டவர் செய்த அற்புத அதிசயத்தை நீங்கள் படிக்கலாம். அப்புறமா சாமுவேலை கொண்டு ஆண்டவர் செய்த அற்புத அதிசயங்களை நீங்கள் படிக்கலாம். நிறைய நீதிமான்களை நிறைய பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தவங்க எல்லாருமே நீங்கள் பைபிளில் நீங்கள் நிறைய பேருடைய ஸ்டோரி நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லாருமே வந்து அற்பமாக தள்ளப்பட்டு யாருக்கு உபயோகம் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் அங்கே எல்லாரையும் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாரு. அதனால் இது வந்து நம்மளுக்கு இப்போ கூட நம்ம என்னன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையில் செய்தது, முன்னோர்கள் இருந்ததெல்லாம் ஒரு புக்கு மாதிரி எழுதுவாங்க. ஒரு கதை புக்காக எழுதி வைப்பாங்க. இல்லை அப்போல்லாம் இப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் இருந்துச்சுன்ட்டு. அப்போ முன்னோர்களும் ஆண்டவருக்குள்ளே இருந்தவங்க இப்படி தான் இருந்திருக்காங்க. இது வந்து எல்லாமே நடந்த சம்பவமும் எல்லாமே வந்துட்டு பொய் கிடையாது. இது எல்லாமே நடந்திருக்கிறது. இது ஒரு கதையாக நான் உருவாக்கலைங்க. சவுலுன்ற மனுஷன் ரியலாகவே இருந்தார். ரியலாகவே அவர் லைஃப்பில் இதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி நான் இந்த விஷயத்தை படிக்கும்போது நானும் ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ண, ஆண்டவரே இவருக்கு நீ எல்லாமே செஞ்சுருக்கிறீங்க, என் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களா? எனக்கு பசி இருக்குது, எனக்கு தாகமாக இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல துணி கிடைக்காதா, எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதான்ட்டு எத்தனோ நாள் அழுந்திருக்கிறேன். ஏன்னா பெற்றவங்க எழுந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்ட்டு, சிறு வயசில் எழுந்தவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் எங்களை ஜெயமாக நடத்தின்னு இருக்கிறாரு. எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் உண்ண உடையும் போட்டுக்கிற துணியும் எல்லாம் அவர் தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறது. அப்புறமா நாங்கள் இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோன்னா கண்டிப்பாக நாங்கள் செஞ்சோம். ஒரு காலத்தில் அதை சாப்பிட முடியாமல் பார்த்து மோந்து பார்த்து போன நேரம்லாம் இருக்குது. எத்தனோ நாள் வந்துட்டு நான் முஸ்லீம்காரங்கெல்லாம் வந்துட்டு பிரியாணி செஞ்சாங்கன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்குங்க. அது நான் அந்த வழியில் மாடை மேய்ச்சி நான் அந்த வெளியில் போகும்போது அந்த ஸ்மெல்லெல்லாம் இழுத்துக்குன்னு நான் போவேன். ஏன்னா எனக்கு அப்போ ஒரு ஆசை, அப்பா நான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி வரும். அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து வாசனையிலே என் வயிறை ரொப்பினுங்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். அதனால் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கிடைச்சிருந்து, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் காட்டினார். உங்களுக்கு அந்த வெளிச்சம் வேணும்னா, உங்களுக்கு அந்த நிம்மதி வேணும்னா, நீங்கள் ஒருவேளை பைபிள் படிக்காதவங்களா இருந்தால் நீங்கள் பைபிள் படிங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது, எப்படி இது பண்ண முடியாது, நாம் யார்கிட்ட நம்மளோட வேதம் சொல்லிக்கணும்னா, உங்கள் நண்பளாக, உங்களோட தங்கச்சியாக, உங்களோட அக்காவாக, உங்களுடைய அம்மாவாக நான் இருக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஆண்டவர்கிட்ட கலந்து நான் செபிப்பேன். நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். ஒன்றும் பண்ணாதுங்க. நான் அதிகமாகலாம் வந்து எசப்பா எனக்கு இப்படி இருக்குது பிரச்சனைன்னு சொல்லுங்கள் போதும். ஆண்டவர் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். நம்ம பரிசுத்தமாக வாழணும். ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து நம்ம மனுஷனாக வாழுறது கொஞ்சம் காலத்தான் இந்த உலகத்தில். நம்மளுக்குன்னு ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் வேணும். நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுன்ட்டு தான் அவர் வந்து இங்கே மனுஷனாக வந்து பிறந்து நம்மளுக்காக தன் உயிரே கொடுத்தாரு. ஆனால் அவன் உயிரை கொடுத்து மறுபடியும் உயிர் தெழுந்தாரு. மறுபடியும் நான் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்காக காத்திருக்கிறவங்கள நான் வந்து மீட் பண்ணுவேன்னு சொல்லிருக்கிறாரு. அதனால் இதெல்லாம் பொய் கிடையாதுங்க. உண்மையாக சொல்கிறேங்க. நான் ஒரு இந்து ஃபேமிலியிலேருந்து நான் ஆண்டவரை நான் தெரிஞ்சுக்கினேன். அவரை நான் ரொம்ப நேசித்தேன். அவர் எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குறாருன்னா அது என் வாயில் விவரித்து நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த சந்தோஷம் வேணுமா, உங்களுக்கு இந்த சமாதானம் வேணுமா, உங்களுக்கு இந்த நிம்மதி வேணும்னா என் வாட்ஸ்அப் இதெல்லாம் உங்களுக்கு நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் கால் நம்பரும் எனக்கு கொடுத்துருக்குறேன். நம்பிக்கை என்ற சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் இருக்கும். எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸாக இருக்கட்டும். நீங்கள் வேலைக்கு போகும்போது தைரியமாக வேலைக்கு போங்க. ப்ரேயர் பண்ணின்னு போங்க. கண்டிப்பாக உங்கள் வேலையில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் இந்த 4 ப்ரேயரோடு ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் கணவர் கண்ணில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். உங்களோட மனைவி கண்களில் தயவு கிடைக்கும். உங்களோட பிள்ளைகளுடைய கண்களில் தயவு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஜெயமாக ஆண்டவர் நடத்துவார். அவர் நாமத்தினால இந்த வசனத்தை உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். என்ன தேற்றின தேவன் உங்களை தேற்றுவார். ஆமேன்.